குட் மார்னிங், வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், ஆய்போவன். வழமை போல் இன்றும் இந்த நியூஸ் ஹவர் நியூஸ் அண்ட் நியூஸ் ப்ளஸ் நிகழ்ச்சிக்குள் உங்களை இந்த காலை வேளையில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் இலங்கையில் வெளியாகி இருக்கின்ற தேசிய பத்திரிகைகளில் மும்மொழி பத்திரிகைகளிலும் வெளியாகி இருக்கின்ற முக்கியமான தகவல்கள், அதனோடு சம்பந்தப்பட்ட பின்னணி விடயங்கள், அது தொடர்பான விரிவான விடயங்களை உங்களுக்கு வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். இன்றும் இந்த நிகழ்ச்சியில் என்றும் போல் இரண்டு முக்கியமான விடயங்களை உங்களோடு பேசவிருக்கின்றோம். ஒன்று, ஜனாதிபதி ஊடக விருது வழங்கும் விழா நேற்று இடம்பெற்றிருக்கின்றது. அதில் ஜனாதிபதி ஒரு முக்கியமான உரையை நிகழ்த்தி இருக்கின்றார். அதனோடு தொடர்புபட்ட எமக்கு கிடைத்த சில தகவல்கள், பத்திரிகைகள் வெளியாக இருக்கின்ற சில தகவல்களை அடிப்படையாக கொண்ட சில விடயங்களை உங்களோடு விரிவாக பரிமாறிக்கொள்ளவிருக்கின்றோம். அடுத்ததாக, முக்கியமாக அரசியல் அரங்கில் நேற்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கும் இடையிலான மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தை முடிவடைந்திருக்கின்றது. அந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள், அது தொடர்பான சில விரிவான விடயங்களை உங்களோடு நாங்கள் இன்று காலை வேளையில் பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். அதற்கு முன்னர் இவற்றுக்கு அப்பால் உள்ள செய்திகள் பத்திரிகைகளில் எவ்வாறு இடம் பிடித்திருக்கின்றன என்று பார்க்கலாம். இன்று நவமணி பத்திரிகை எமது கரங்களுக்கு கிட்டியிருக்கின்றது. நவமணி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, பொது தேர்தல் முதலில் வேண்டாம், ஐக்கிய தேசிய கட்சி பொதுஜன பெரமுன எதிர்ப்பு என்ற தலைப்பில் இது நாம் உங்களோடு விரிவாக பேச எடுத்துக்கொள்ளவிருக்கின்ற அரசியல் தலைப்பின் கீழ் வருகின்ற விடயமாக இருக்கின்றது. நேற்று இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுக்கு பேசும் பொழுது ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்த ஒரு புதிய சட்ட சர்ச்சை கிளப்பப்பட்டிருக்கின்றது. அது விரைவில் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படவிருக்கின்றது. உச்ச நீதிமன்றத்திடம் விளக்கம் கோரப்படவிருக்கின்றது. அந்த முடிவின் பிரகாரம் ஒருவேளை ஜனாதிபதியின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டால் அதற்கு முன்னர் பொது தேர்தலை நடத்துவதற்கான, இதே ஜனாதிபதியின் தலைமையின் கீழ் பொது தேர்தலை நடத்துவதற்கான ஒரு ஏற்பாடு குறித்து ஆராயப்படலாம் என்று குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் அவ்வாறான ஒரு ஆராய்வு இரண்டு கட்சிகளுக்கு இடையில் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இந்த விடயம் குறித்து விரிவாக ஆராய்ந்திருக்கின்றன. அது தொடர்பாக நேற்றைய செய்தியாளர் மாநாட்டில் பல கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இன்று பல பத்திரிகைகளில் அதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது பற்றி நாம் உங்களோடு விரிவாக பேசுவதற்கு இருக்கின்றோம். மின் நெருக்கடிக்கு தீர்வு, பிரதமர் தலைமையில் குழு என்ற தலைப்பில் நவமணி பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புகளுக்கு மேலாக முக்கியமான ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள மின்சார நெருக்கடி தொடராது இருப்பதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி ஆராய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமைச்சரவை குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது என்று 5 அமைச்சர்களை கொண்டதாக இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அதனோடு தொடர்புடைய இன்னொரு செய்தி, நிறைவுக்கு வருகிறது மின் துண்டிப்பு என்ற தலைப்பில் நவமணி தந்திருக்கின்றது. நாட்டில் கடந்த சில நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட மின் துண்டிப்பு இன்று முதல் நிறைவுக்கு வந்துள்ளது. நேற்று தான் கடைசியாக மின் துண்டிப்பு அமுல் செய்யப்பட்டது. இன்று முதல் நாட்டின் எந்த பகுதியிலும் மின் துண்டிப்பு அமுல் செய்யப்படாது என்று அமைச்சு அறிவித்திருக்கின்றது. ஆனால் மின்சார சபை ஊழியர்கள் அமைச்சை மீறி சில காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த மின் துண்டிப்பு இன்று அமுல் செய்யப்படாது என்பதை இப்பொழுதுதான் விடிந்திருக்கின்றது. இதற்கு மேல் தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மின்சார சபை அது தொடர்பாக என்ன சொல்லுகின்றது என்று. சுதந்திர கட்சி பொதுஜன பெரமுன 4 கட்ட பேச்சு மேயில், 4ஆம் கட்ட பேச்சு மேயில் என்ற தலைப்பில் இதுவும் நாம் உங்களோடு விரிவாக பேசுவதற்கு எடுத்திருக்கின்ற தலைப்பு. மாவனல்லை சிலை உடைப்பு, வனாத்தவில் இளைஞர்கள் இருவரும் நேற்று விடுதலை என்ற தலைப்பில் இதுவும் ஒரு முக்கியமான விடயம். அண்மை காலங்களில் பேசப்பட்டு வந்த விடயம். பயங்கரவாதத்துக்கு துணை போன சம்பவத்தில் வனாத்தவில்லில் கைது செய்யப்பட்ட 2 முஸ்லிம் இளைஞர்களும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மாவனல்லை சிலை உடைப்பு தொடர்பான சம்பவம் உங்களுக்கு தெரியும். அது தொடர்பாக நாமும் பல சந்தர்ப்பங்களில் விரிவாக பேசியிருக்கின்றோம். அதனோடு தொடர்புடையதாக சந்தேகிக்கப்பட்ட 2 சந்தேக நபர்கள் அது தொடர்பான விசாரணைகளின் போது புத்தளம் பனாத்தவில்லு பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் தொடர்பான வழக்கு மாவனல்லை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. இவர்களுக்கு பயங்கரவாதத்தோடு தொடர்பு இருக்கின்றது, பயங்கரவாதத்துக்கு துணை போயிருக்கின்றார்கள் என்றுதான் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. ஆனால் நீதிமன்றத்தில் அந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே நிரூபிக்கப்படாத நிலையில், ஆதாரங்கள் எதுவுமே முன்வைக்கப்படாத நிலையில் அவர்கள் இருவரும் இப்பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்திய பிரதம முஃப்தியாக அஸ்ஜாத் ராசா நியமனம் என்ற தலைப்பில் இந்தியாவின் பிரதான முஃப்தியாகவும் பிரதான முஸ்லிம் நீதிபதியாகவும் முஃப்தி அஸ்ஜாத் ராசா தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்று நவமணி அந்த செய்தியை தந்திருக்கின்றது. தேர்தல் காலங்களிலும் கடை பகிஷ்கரிப்பு வரலாம், கலனி பல்கலை நிகழ்வில் தர்மானந்த தேரர் என்ற தலைப்பில் உற்சவ காலங்களில் முஸ்லிம் கடைகளை பகிஷ்கரிக்க கோருவதில் பின்னோக்கம் உள்ளது. இதே நிலைமை தேர்தல் காலங்களிலும் ஏற்படலாம்.
என கலனி பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கன்கந்தே தம்மானந்த தேரர் தெரிவித்திருக்கின்றார். என்று இந்த உற்சவ காலத்தில் பெரும்பான்மையின வர்த்தகர்கள் தங்களுடைய கடைகளில் வர்த்தகத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இனவாத பிரசாரங்களை தூண்டிவிட்டு முஸ்லிம் கடைகளுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு பிரசாரத்தை முன்னெடுப்பது பழமையான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இது தேர்தல் காலத்தில் இந்த உற்சவ காலங்களில் மட்டுமல்ல, தேர்தல் காலங்களிலும் இவ்வாறு இடம்பெறலாம் என்று நேற்று இடம்பெற்ற வைபவத்தில் தம்மானந்த தேரர் தெரிவித்த கருத்து தான் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. விமர்சையாக இடம்பெற்ற ஜனாதிபதி ஊடக விருது விழா என்ற தலைப்பில் ஜனாதிபதியின் புகைப்படத்தோடு இன்னொரு செய்தியும் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக நாம் உங்களோடு விரிவாக பேசவிருக்கின்றோம். இஸ்ரேல் தேர்தலில் நெத்தன்யாகு வெற்றி என்ற தலைப்பில் இஸ்ரேல் தேர்தலில் தற்போதைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தலைமையிலான லிக்யூட் கட்சி வெற்றியீட்டியதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. லிக்யூட் கட்சிக்கும் அதனுடைய பிரதான எதிர்க்கட்சிக்கும் இடையில் பலத்த போட்டி நிலவியது. இரண்டு கட்சிகளுமே தாங்கள் தான் வெற்றி பெற்றோம் என்று நேற்று வரை உரிமை கோரிக்கொண்டிருந்தார்கள். நேற்று மாலை வரை இரு கட்சிகளினதும் அலுவலகங்களில் தனித்தனியாக கொண்டாட்டங்கள் கூட இடம்பெற்றன. வெற்றியை குறிக்கும் வகையிலான கொண்டாட்டங்களாக அவை அமைந்திருந்தன. ஆனால் இப்பொழுது எதிர்க்கட்சி பின்வாங்கி இருக்கின்றது. நெத்தன்யாகு 5வது தடவையாகவும் இஸ்ரேலின் பிரதம மந்திரியாக பதவியேற்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்பதை தான் இந்த செய்திகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தனி தேர்தல் தொகுதியாகும் கொழும்பு துறைமுக நகர் அமைச்சர் சம்பிக்க என்ற தலைப்பில் கொழும்பில் அமைக்கப்பட்டுள்ள துறைமுக நகர பணிகள் பூர்த்தி அடைந்துள்ளதாகவும் அதனை நிர்வகிக்க கொழும்பு மாநகர சபை அல்லாத தனி அமைப்பொன்று உருவாக்கப்பட உள்ளதாகவும் அதற்கான சட்டமூலங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் மாநகர மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்திருக்கின்றார். இந்த புதிய சட்டங்களின் பிரகாரம் கொழும்பு துறைமுக பகுதிக்குள் புதிய நகர பகுதிக்குள் வாழுகின்ற மக்கள் எல்லோரையும் உள்ளடக்கியதாக கொழும்பு துறைமுக நகர தொகுதி கொழும்பு மாவட்டத்தின் கீழ் வரும் ஒரு தனி தேர்தல் தொகுதியாகவும் பிரகடனம் செய்யப்படவிருக்கின்றது என்ற செய்திகளைத்தான் நவமணி இன்று தன்னுடைய முதல் பக்கத்தில் தந்திருக்கின்றது. இனி ஐலண்ட் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். ஐலண்ட் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி UNP to place Gotha's fate in SF's hands என்ற தலைப்பில் இந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. பொன்சேகா மற்றும் கோத்தாபய ராஜபக்ச ஆகியோரின் புகைப்படத்தோடு இந்த செய்திகள் பிரதான தலைப்புச் செய்திக்கு மேலே சிறப்பு தலைப்புச் செய்தியாக தரப்பட்டிருக்கின்றன. சரத் பொன்சேகாவை உள்துறை அமைச்சராக நியமிப்பதற்கு அனுமதி கேட்டு ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை எழுதுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான குழுவினர் தீர்மானித்திருக்கின்றார்கள். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சிரேஷ்ட ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். அந்த முடிவின் பிரகாரம் நேற்றே ஜனாதிபதிக்கு இது தொடர்பான கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. சரத் பொன்சேகாவை வஜிர அபேவர்தனவுக்கு பதிலாக இப்பொழுது உள்துறை அமைச்சு பதவி வைத்துக் கொண்டிருக்கின்ற வஜிர அபேவர்தனவுக்கு பதிலாக அந்த உள்துறை அமைச்சு பொறுப்பை சரத் பொன்சேகாவிடம் ஒப்படைக்க வேண்டும். அவர் உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் உள்துறை அமைச்சு ஆகிய 2 பொறுப்புகளையும் வஜிர அபேவர்தன வைத்திருக்கின்றார். அதில் உள்துறை அமைச்சு பொறுப்பை சரத் பொன்சேகாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகத்தான் செய்திகள் கூறுகின்றன. ஜனாதிபதி நேற்று நான் நினைக்கின்றேன் ஜப்பானுக்கான பயணத்தை மேற்கொள்ளவிருக்கின்றார். ஆனால் அதற்கிடையில் அவருக்கு இந்த கடிதம் அனுப்பப்படுவதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு முக்கியமான ஒரு சூட்சுமம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நாம் கடந்த காலங்களில் விரிவாக பேசி வந்த விடயம்தான் கோத்தாபய ராஜபக்ச பெரும்பாலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பாக அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக நியமிக்கப்படலாம் என்ற கருத்து உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த விடயம், பரவலாக பேசப்பட்டு வருகின்ற விடயம். அதை தடுப்பதற்கான ஒரு சூழ்ச்சியாகத்தான் சரத் பொன்சேகாவிடம் இந்த உள்துறை அமைச்சை ஒப்படைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டிருப்பதாக இந்த செய்தியிலேயே குறிப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உள்துறை அமைச்சின் கீழ் தான் ஒரு நபருடைய பிரஜா உரிமை தொடர்பான விடயங்கள் வரும். எனவே கோத்தாபய ராஜபக்ச இப்பொழுது எதிர்நோக்கி இருக்கின்ற பிரதான சிக்கல், ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவர் எதிர்நோக்கி இருக்கின்ற பிரதான சிக்கல் அவருடைய பிரஜா உரிமை தொடர்பான விடயமாக இருக்கின்றது. எனவே அந்த பிரஜா உரிமை தொடர்பான விடயத்தை கையாளுவதற்கு அரசியலில் மட்டுமன்றி தனிப்பட்ட வாழ்விலும் அவருடைய பரம எதிரியாக கருதப்படுகின்ற முன்னாள் பாதுகாப்பு படை தளபதி சரத் பொன்சேகாவிடம் அந்த அமைச்சு பொறுப்பை ஒப்படைப்பதற்கான ஒரு சூழ்ச்சியை ஐக்கிய தேசிய கட்சி மேற்கொண்டு வருகின்றது என்பதைத்தான் இந்த செய்திகளில் நாம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரதான தலைப்புச் செய்தி ட்ரவுட் எஃபெக்ட்ஸ் ஓவர் 500,000 என்ற தலைப்பில் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. நாடு முழுவதும் 5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இப்பொழுது நிலவுகின்ற இந்த வறட்சியால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 5,29,420 பேர் நேற்று வரை கிடைத்திருக்கின்ற தகவல்களின்படி 1,36,329 குடும்பங்களை சேர்ந்த
5,29,420 பேர் தற்போதைய வறட்சியினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். வடமாகாணத்தின் பல இடங்கள் ஊர்காவற்றுறை, காரைநகர், வேலணை, மர்தன்கேணி ஆகிய உட்படங்கள், யாழ்ப்பாண மாவட்டம் என்பன உட்பட பல இடங்களில் சுமார் 33,488 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு களுத்துறை மாவட்டம் மற்றும் ஏனைய பல மாவட்டங்கள் சுமார் 14க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் வறட்சியினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. SPC dissolved by governor என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இது தென் மாகாண சபை நேற்று கலைக்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் நாங்கள் உங்களோடு பிரதானமாக பேசவிருக்கின்ற விடயமாக அமைந்திருக்கின்றது. நடுன் குருகே நியூ ஹெட் ஆஃப் இன்லண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், இறைவரி திணைக்களத்தின் புதிய பிரதானியாக, புதிய ஆணையாளராக நடுன் குருகே நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஆணையாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் சுமார் 34 வருடங்கள் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் பணியாற்றிய அனுபவம் மிக்கவர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. ப்ரொஃபஸர் டேக்ஸ் டிகெட் ஹிஸ் ஃபார்மர் பீப்புள் என்ற தலைப்பில் GL பீரிஸ், அவர் உங்களுக்கு தெரியும், ஒரு சட்டத்துறை பேராசிரியராக இருந்தவர், தன்னுடைய முன்னாள் மாணவர் ஒருவர் மீது அவர் இப்பொழுது குறை கண்டு இருக்கின்றார் என்பதுதான் இந்த செய்தி. அந்த முன்னாள் மாணவர் வேறு யாருமல்ல, தயாசிறி ஜெயசேகர தான் இப்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜனாதிபதியின் அந்த பதவிக்காலம் தொடர்பான ஒரு சந்தேகத்தை கிளப்பி அது தொடர்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நீதிமன்றம் செல்லவிருப்பதாக அவர் சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். அவரை சாடி GL பீரிஸ் நேற்று சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். இது தொடர்பான விரிவான தகவல்களை நாம் அடுத்தடுத்து உங்களோடு பேசக்கூடியதாக இருக்கும். பார்ட்டி ஆஃப் எக்ஸைல் ஃபார்மர் மால்டீவ்ஸ் லீடர் வின்ஸ் ஹிஸ்டாரிக் விக்டரி என்று இன்னொரு வெளிநாட்டு செய்தி இங்கே தரப்பட்டிருக்கின்றது. மாலைதீவில் இடம்பெற்ற பொது தேர்தலில் ஒரு காலத்தில் நாடு கடத்தப்பட்ட அந்த நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நஷீத் தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது என்ற தகவலை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால், வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, ஜனாதிபதி தேர்தலை பின்போட ஒருபோதும் இடமளியோம், தாமதப்படுத்தப்பட்டால் பாரிய எதிர்விளைவுகள் ஏற்படும், பொதுஜன பெரமுன எச்சரிக்கை என்ற தலைப்பில் அமைச்சர் GL பீரிஸ் நேற்று விடுத்திருக்கின்ற எச்சரிக்கை. இது ஜனாதிபதி தேர்தலை பின்போடுவதற்கான ஒரு சூழ்ச்சி இடம்பெறுவதாக அவர் கூறியிருக்கின்றார். இதுவும் நான் உங்களோடு விரிவாக பேசும் தலைப்பின் கீழ் வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இணக்கப்பாடின்றி நிறைவடைந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, அடுத்த கட்ட சந்திப்பு மே மாதம் 9ஆம் தேதி என்ற தலைப்பில் இதுவும் உங்களுக்கு நாங்கள் விரிவாக தரவிருக்கின்ற ஒரு செய்தியாக அமைந்திருக்கின்றது. கலைக்கப்பட்டது தென்மாகாண சபை, இதுவும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விடயம். கோத்தாபாய மீது வழக்கு தொடர்வதற்கு இதுவே நல்லதொரு சந்தர்ப்பமாகும், யஸ்மின் சூக்கா கூறுகின்றார் என்று நேற்று நாங்கள் யஸ்மின் சூக்கா கூறிய விடயம் தொடர்பாக உங்களுக்கு விரிவான விளக்கங்களை இந்த செய்தியில் தந்திருந்தோம். தற்போது அமெரிக்கா சென்றிருக்கின்ற முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்சவை அமெரிக்காவில் தடுத்து வைக்க வேண்டும் அல்லது கைது செய்ய வேண்டும் என்ற ரீதியில் அவர் அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்துக்கு அல்லது வெளிவிகார அமைச்சுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் வெளிவிகார அமைச்சு உயர் அதிகாரிகள் அந்த கோரிக்கையை நிராகரித்திருக்கின்றார்கள் என்ற தகவலை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறாயினும் கோத்தாபாய மீது வழக்கு தொடர்வதற்கு இதுவே நல்லதொரு சந்தர்ப்பம் என்று யஸ்மின் சூக்கா மீண்டும் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. அதேபோல் அமெரிக்காவில் கோத்தாபாயோவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கின்ற ராய் சமாதானம் என்ற நபர் தெரிவித்திருக்கின்ற கருத்தை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கோத்தாபாய மீதான வழக்கு நீதிக்கான முதல் நடவடிக்கை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் சித்திரவதை செய்யப்பட்டவர்களுக்கான ஒரு முன்னேற்பாடாக இந்த நடவடிக்கையை தான் மேற்கொண்டிருப்பதாகவும், நீதிக்கான முதல் நடவடிக்கையை எடுத்துள்ளேன், எனது நடவடிக்கை இலங்கையில் உள்ள சித்திரவதை செய்யப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் என்று முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபாய ராஜபக்ச மீதான வழக்கு தொடர்பாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து பத்திரிகைகளையும் பார்க்கலாம், தொடர்ந்து விரிவான கருத்துக்களை பேசலாம் இந்த இடைவேளைக்கு பிறகு. இன்னும் வீரகேசரியின் சில விரிவான செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பரந்துபட்ட கூட்டணி அமைவது சந்தேகமானது என்று செஹான் சேமசிங்க பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கின்ற கருத்து. இது நாங்கள் விரிவாக பேச எடுத்திருக்கின்ற விடயம். நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ஆகியவற்றின் கூட்டத்தின் முடிவுகள் தொடர்பாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து. ஐக்கிய தேசிய முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் தயாராகிவிட்டார், சிறுபான்மை கட்சிகளும் ஆதரவு, அமைச்சர் மனோ அறிவிப்பு என்ற தலைப்பில் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய முன்னணியின் சார்பில் களமிறங்கும் ஜனாதிபதி வேட்பாளர் தயாராகிவிட்டார்,
விரைவில் அவருடைய பெயர் அறிவிக்கப்படும், அவருக்கு சிறுபான்மை கட்சிகளின் பூரண ஆதரவும் கிடைக்கும் என்று மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்ற கருத்து இங்கே தரப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு தாவ முயற்சிக்கும் தயாசிறி திலான் பெரேரா விசனம் என்ற தலைப்பில் இன்னொரு தகவல். சுயநல நோக்கத்துக்காக காலத்துக்கேற்ப கட்சி மாறிய தயாசிறி ஜெயசேகர போன்றோரால் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை அல்ல என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இப்பொழுது ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பாக தயாசிறி ஜெயசேகர முன்வைத்திருக்கின்ற கருத்து மஹிந்த தரப்பில் கடும் விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்கின்றது. அவர் கடுமையாக இலக்கு வைக்கப்பட்டு அவர் மீது இப்பொழுது காரசாரமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. கஞ்சிப்பான இம்ரானின் சகா ஃபைசருக்கு விளக்கமறியல் என்ற தலைப்பில் இது துபாயிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட கஞ்சிப்பான இம்ரானின் சகாவுக்கும் இப்பொழுது விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவல் தொடர்பான போதிய விளக்கங்களை நாம் ஏற்கனவே பல தடவை உங்களோடு பேசியிருக்கின்றோம். இலங்கையுடன் ஒத்துழைத்து பயணிப்பதற்கு தயார் சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் என்ற தலைப்பில் இலங்கையுடன் பரந்துபட்ட ஆழமான நடைமுறை ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தயாராக இருப்பதாக சீனா தெரிவித்திருக்கின்றது. சீனாவின் நிதியுதவியோடு அமைக்கப்பட்ட மாத்தறை தொடக்கம் வெளியேற்ற வரையிலான புகையிரத சேவை தொடர்பாக அவருடன் கருத்து கேட்ட பொழுதே தொடர்ந்து இலங்கைக்கு இவ்வாறான உதவிகளை வழங்கி இலங்கையுடன் ஒத்துழைத்து பயணிப்பதற்கு தயாராக இருப்பதாக தனது அரசாங்கத்தின் சார்பாக அவர் தெரிவித்த கருத்துக்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. கடன் வட்டி வீதம் குறைவடையும் சூழல் கைகூடி வந்துள்ளது என்கிறார் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே என்று இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய பத்திரிகைகளிலும் இது முக்கிய இடம் பிடித்திருக்கின்ற ஒரு செய்தியாக அமைந்திருக்கின்றது. கடன் சுமை அதிகரிப்பினால் பொருளாதார அபிவிருத்தியை கட்டி எழுப்புவதில் பாரிய சவால் நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக சிறு தொழில் முயற்சியாளர்களுக்கும் சுயதொழில் முயற்சியாளர்களுக்கும் உதவும் வகையில் கடன் தொகை வட்டி வீதத்தை குறைப்பதற்கு இப்பொழுது அரசாங்கம் முடிவு செய்திருக்கின்றது. ஏற்கனவே அது குறைக்கப்பட்டிருப்பதாகவும் சில தகவல்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய ஜனாதிபதி விருது தொடர்பாக இன்று எல்லா பத்திரிகைகளிலும் அந்தந்த பத்திரிகைகளுக்கு கிடைத்த விருதுகளுக்கு சொந்தமானவர்களின் புகைப்படங்கள் தாங்கி வரப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 2018ஆம் ஆண்டுக்கான சிறந்த ஊடகவியலாளர்களுக்கான ஜனாதிபதி விருது வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்ற பொழுது வீரகேசரியின் 3 ஊடகவியலாளர்கள் தமக்கான விருதுகளை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய புகைப்படத்தை தான் வீரகேசரி இன்று முதல் பக்கத்தில் தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி இந்த ஊடக விழா தொடர்பான சில முக்கியமான தகவல்களை சில உள் விவகாரங்களை உங்களோடு இப்பொழுது பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். முதல் தடவையாக ஜனாதிபதி ஊடக விருது வழங்கும் விழா நேற்று பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மன்றத்தில் இடம்பெற்றதாகத்தான் இந்த செய்திகளில் நாங்கள் பார்க்க முடிகின்றது. ஜனாதிபதி நேற்று இந்த நிகழ்ச்சியில் முழுமையாக பங்கேற்கவில்லை. இந்த நிகழ்ச்சி தொடர்பாக சில குறைபாடுகளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் தனிப்பட்ட ரீதியில் தொடர்புள்ளவர்கள் மற்றும் பத்திரிகைகள் மூலமாக இன்று வெளிவந்திருக்கின்ற செய்திகளின் பிரகாரமும் கூட சில குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அவை முக்கியமான குறைபாடுகளாக இருக்கின்றன. ஜனாதிபதி இந்த விழாவில் முழுமையாக பங்கேற்கவில்லை. அவர் புலனறுவையில் இருந்திருக்கின்றார். கடைசி கட்டமாகின்ற பொழுதுதான் ஜனாதிபதி இந்த விழாவுக்காக வருகை தந்திருக்கின்றார் என்பதை நாங்கள் முதலில் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். முக்கியமான விருதுகள் பெற்ற பலருக்கு ஜனாதிபதியின் கரங்களால் விருதுகள் வழங்கப்படவில்லை. ஏனைய அமைச்சர்கள் பிரதிநிதிகள் அங்கு வந்திருந்தவர்கள் தான் அந்த விருதுகளை முக்கியமானவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். கடைசியாக ஆயுள் கால விருது பெற்றவர்களுக்கு மட்டும்தான் ஜனாதிபதி இந்த விருதுகளை வழங்கி இருக்கின்றார் என்பதும் இங்கே முக்கியமான ஒரு விடயமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இன்னொரு முக்கியமான விடயம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சில தேசிய பத்திரிகைகளின் ஆசிரியர்கள், நாம் இப்பொழுது உங்களோடு வளமையாக ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தேசிய பத்திரிகைகளின் ஆசிரியர்களுக்கு ஊடக அமைச்சிடமிருந்து அழைப்பு வந்திருக்கின்றது. இந்த விழாவில் கலந்து கொள்ளுங்கள் என்று. அவர்களும் அந்த அழைப்பை மதித்து அங்கு சென்றிருக்கின்றார்கள். சாதாரணமாக இந்த மாதிரியான நிகழ்வுகளில் தேசிய பத்திரிகைகளின் ஆசிரியர்களுக்கு முன் வரிசையில் ஆசனங்கள் ஒதுக்கப்படுவது வழமையான ஒரு மரபு. இவ்வாறான ஊடக விழாக்களில் தேசிய பத்திரிகைகளின் ஆசிரியர்களுக்கு முன்வரிசையில் எப்போதுமே ஆசனங்கள் ஒதுக்கப்படுவது சாதாரணமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஒரு விடயம். ஆனால் நேற்று மாலை இந்த தேசிய பத்திரிகைகளின் ஆசிரியர்கள் பலர் மண்டபத்துக்கு சென்ற பொழுது அவர்களை மேலே பால்கனியில் போய் மாடத்தில் போய் அமருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்கள் மிகவும் அசௌகரியப்பட்டிருக்கின்றார்கள். உடனே தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். அங்கெல்லாம் போய் எங்களால் அமர முடியாது என்று கூறி பல தேசிய பத்திரிகைகளின் ஆசிரியர்கள் தங்களுடைய அலுவலகங்களுக்கு திரும்பி வந்துவிட்டார்கள். நிகழ்ச்சிகளில் அவர்கள் பங்கேற்கவில்லை, நிகழ்ச்சிகளை புறக்கணித்திருக்கின்றார்கள் என்று லங்கா தீப பத்திரிகை இந்த தகவலை விரிவாக தந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மாத்திய சம்மான உளலேதி குடாமாகிய செலக்கிலி ஜனமாத்திய
எமெத்திகன் பரீட்சணியக் என்ற தலைப்பில் இந்த செய்தி இங்கே தரப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு கீழே ஜனபதி கனகாட்டுவ பலகரை என்று அது தொடர்பான இன்னொரு செய்தியும் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஆசிரியர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துவிட்டு தங்களுடைய அலுவலகத்துக்கு திரும்பி வந்திருக்கின்றார்கள். அரசாங்க நிறுவனம் ஒன்றின், அரசாங்க ஊடக நிறுவனம் ஒன்றின் தலைவருக்கும் இதே நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அவரும் பால்கனிக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார். அவர் யாரென்று அவரை வரவேற்றவர்களுக்கு தெரியாமல் ஒருவேளை அது நடந்திருப்பது போல் தெரிகின்றது. பின்னர் அவர் யார் என்பதை அடையாளம் கண்டு கொண்டு அவர்கள் ஓடி வந்து, மன்னிக்கவும், கீழே வாருங்கள், உங்களுக்கு ஆசனம் இருக்கின்றது என்று கூறி அவரும் ஒரு வாராக சுதாகரித்து கொண்டு கீழே சென்று தனக்கென ஒதுக்கப்பட்டுள்ள ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றார். இவ்வாறான ஆசன ஒதுக்கீடுகள் முறையற்ற விதத்தில் நடைபெற்றிருக்கின்றன என்பதுதான் இங்கே முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்ற விடயமாக இருக்கின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உரையாற்றும் போது கூட இது பற்றி அங்கே பிரஸ்தாபித்திருக்கின்றார் என்பதையும் நாங்கள் இன்றைய செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஆசன ஒதுக்கீடுகளில் சில குளறுபடிகள் ஏற்பட்டிருப்பது தன்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் தான் அது குறித்து மிகவும் கவலை அடைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அங்கும் ஜனாதிபதி நைஸாக நழுவி இருக்கின்றார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது என்னுடைய அலுவலகத்தால், ஜனாதிபதி செயலகத்தாலோ அல்லது ஜனாதிபதி அலுவலகத்தாலோ ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு விடயம் அல்ல. இது ஊடக அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விடயம். அங்குள்ளவர்கள் தான் இதற்கு பொறுப்பானவர்கள். ஒருவேளை விடயம் தெரியாதவர்கள் இங்கே இந்த விடயங்களை கையாண்டிருக்கின்றார்கள் போல், விஷயம் தெரியாதவர்கள் இங்கே இந்த விடயங்களை கையாண்டிருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது என்று ஜனாதிபதி தன்னுடைய தலையை வளமையாக அவர் அதை செய்வது வழக்கம். உங்களுக்கு தெரியும், செய்திகளில் பார்த்திருப்பீர்கள். நேற்றும் உடனடியாகவே அவர் இந்த விடயத்திலிருந்து நழுவி கொண்டார். அது மட்டுமல்ல, இப்பொழுது ஊடகத்துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர் ருவான் விஜயவர்தனவுக்கு தான் இது தொடர்பாக ஒரு பணிப்புரை வழங்கியிருப்பதாகவும் இது தொடர்பாக விசாரிக்குமாறும், ஏன் இவ்வாறு நடந்தது என்பது பற்றி விசாரிக்குமாறும் தான் உத்தரவிட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருப்பதை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி தன்னுடைய உரையில் முக்கியமான சில விடயங்களை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக அவர் ஊடகங்களை சாடி பேசியிருக்கின்றார் என்பதைத்தான் நாங்கள் இங்கே அவதானிக்க முடிகின்றது. அவருடைய அந்த கண்டனங்களுக்கு நியாயமான காரணங்களும் இருக்கின்றன. அவர் தரப்பிலிருந்து பார்க்கின்ற பொழுது நியாயமான காரணங்கள் இருக்கின்றன. அதனை அவர் தெரிவித்திருக்கின்றார். என்னை கண்டிப்பதற்காகவே, என் மீது சேறு பூசுவதற்காகவே சில சமூக வலைதளங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றன. அதற்காகவே பிரத்யேகமாக சில இணையதளங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார். சில இணையதளங்கள் உண்மையிலே அதை செய்து கொண்டிருக்கின்றன. அவற்றின் பெயரை இங்கு எங்களால் கூற முடியாது. நாங்களும் பல விடயங்களில் அந்த இணையதளங்களில் அன்றாடம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். அவர்களுடைய இலக்கே ஜனாதிபதியாகத்தான் இருக்கின்றது. ஜனாதிபதியை குறிவைத்து மூளை முடுக்கெல்லாம் சென்று அவர் என்ன செய்கின்றார் என்று தேடி அவருடைய தனிப்பட்ட விடயங்களை கூட அவர்கள் பிரசுரித்து கொண்டிருக்கின்றார்கள். இது உண்மையிலேயே கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஜனாதிபதி இதனை வெளிப்படையாகவே நேற்று கூறியிருக்கின்றார். இந்த நாட்டில் இப்பொழுது ஊடக சுதந்திரம் முழுமையாக தரப்பட்டிருக்கின்றது. தயவு செய்து வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த சுதந்திரத்தை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்து விடாதீர்கள் என்று ஊடகவியலாளர்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். என்னை விமர்சனம் செய்யுங்கள், நான் அதற்கு பழக்கப்பட்டிருக்கின்றேன். விமர்சனங்களை என்னால் தாங்கிக் கொள்ள முடியும். நான் திறந்த மனதோடு வெளிப்படையாக விமர்சனங்களை பார்க்கின்றேன். எனவே எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அதை செய்து கொண்டு செல்லுங்கள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், மிகவும் நைஸாக ஜனாதிபதி தன்னுடைய வார்த்தை பிரயோகங்களால் இங்கு ஒரு பிரசாரத்தையும் மேற்கொண்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் நைஸாக அவர் கூறியிருக்கின்றார். என்னை விமர்சனம் செய்யுங்கள், என்னை கண்டியுங்கள், என்னை பற்றி எது வேண்டுமானாலும் எழுதுங்கள், அவற்றையெல்லாம் நான் தாங்கிக் கொள்வேன், அவற்றுக்கெல்லாம் நான் பழக்கப்பட்டவன், பக்குவப்பட்டவன். ஆனால் ஒன்றை மனதில் வைத்து கொள்ளுங்கள், எனக்கு பிறகு இந்த பதவிக்கு வருகின்ற ஒருவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் என்று கூறி ஜனாதிபதி சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் குறித்து பல்வேறு பெயர்கள் அடிபடுகின்றன. அந்த அடிபடுகின்ற பெயர்களை, ஜனாதிபதி தேர்தல் களத்தில் குறிப்பிடப்படுகின்ற பெயர்களை சற்று அவதானித்து பாருங்கள். அவர்கள் இந்த பதவிக்கு வந்திருந்தால் அவர்களால் இவற்றை எல்லாம் பொறுத்து கொள்ள முடியுமா, பொறுத்து கொள்வார்களா என்று ஜனாதிபதி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அந்த நபர் யார், அவருடைய பின்னணி என்ன என்பது பற்றி இங்கு நாங்கள் வெளிப்படையாக பேச தேவையில்லை. வழமையாக செய்தி நிகழ்ச்சிகளை அவதானிப்பவர்களுக்கு அது தெரியும், யார் அவருடைய பின்னணி என்பது தெரியும். ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்ற இன்னொரு விடயம்தான், எனக்கு முன்னர் பதவியில் இருந்தவர்களுள், ஜனாதிபதியாக பதவி வைத்தவர்களுள் டிபி விஜயதுங்க தவிர ஏனைய ஆட்சியாளர்களின் காலப்பகுதியில் உங்களுக்கு இந்த அளவு ஊடக சுதந்திரம் இருக்கவில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே என்னுடைய காலப்பகுதியில் தான் நீங்கள் மேக்சிமம் ஃப்ரீடம்,
அதி உச்ச ஊடக சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதை நீங்கள் தவறாக பயன்படுத்தாதீர்கள், துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள். ஒழுக்க விழுமியங்களுடன், தார்மீக விழுமியங்களுடன் ஊடக சுதந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று அவர் ஊடகவியலாளர்களிடம் கேட்டிருக்கின்றார். இது அடுத்த ஜனாதிபதி தேர்தல் களம் தொடர்பாக ஜனாதிபதி செய்திருக்கின்ற ஒரு நாசூக்கான பிரசாரமாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஜனாதிபதியின் இந்த கருத்துக்கள் முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டிய விடயம், பொறுப்பான ஊடகங்கள் என்ற வகையில் சமநிலை, நடுநிலை பேணப்பட வேண்டும். ஆனால் இன்று சில தனியார் ஊடகங்களை, நாங்களும் தனியார் ஊடகங்கள் தான், ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய எல்லைக்கோடு என்னவென்பது எங்களுக்கு தெரியும். அந்த எல்லைக்கோட்டை, அந்த வரம்பை மீறி நாங்கள் ஒருபோதும் போனதில்லை. இந்த நிகழ்ச்சிகளில் கூட நாங்கள் சரிசமமான கருத்துக்களைத்தான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். பத்திரிகைகளின் கருத்துக்களோடு சேர்த்து எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கும் போதும் கூட நாங்கள் மிகவும் அவதானமாகவும் நிதானமாகவும் எங்களுடைய எல்லைக்குள் இருந்து கொண்டு தான் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தனிப்பட்ட ரீதியில் நபர்களை இலக்கு வைத்து, தலைவர்களை இலக்கு வைத்து ஊடக பிரசாரங்கள் இந்த நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஊடக கலாச்சாரம் சீரழிக்கப்பட்டு வருகின்றது, ஊடக நடுநிலை சீரழிக்கப்பட்டு வருகின்றது. எனவே ஜனாதிபதி கூறியிருப்பதில் ஒரு உண்மை இருக்கின்றது. அவருடைய காலப்பகுதியில் அந்த ஊடக சுதந்திரம் எங்களுக்கு முழுமையாக இருக்கின்றது என்பதற்காக அதை துஷ்பிரயோகம் செய்யும் உரிமை எவருக்கும் கிடையாது என்பதை நாங்களும் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். எனவே சில சமூக வலைத்தளங்கள் பற்றி ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்ற விடயம்தான், தன்னை இலக்கு வைத்தே தன் மீது சேறு பூசுவதற்காகவே அவை தொடங்கப்பட்டிருக்கின்றன. அவைதான் அவற்றின் பிரதான பணிகளாக இருக்கின்றன. அவர்கள் செய்யட்டும், மீண்டும் கூறியிருக்கின்றார், அவர்கள் செய்யட்டும், அது அவர்களுடைய சுதந்திரம், அதில் நான் தலையிடப் போவதில்லை. காரணம், அவர்களை கட்டுப்படுத்தும் அளவுக்கு பாதாள உலகத்தோடு தொடர்பு எனக்கு இல்லை. படையினரை சட்டவிரோதமாக நான் ஒருபோதும் பயன்படுத்தியதில்லை. இதெல்லாம் ஜனாதிபதி செய்திருக்கின்ற அந்த நாசூக்கான பிரசாரத்தின் கீழிருந்து யோசித்து பார்த்தால் தெரியும் அவர் என்ன சொல்லுகின்றார், என்ன கூற விளைகின்றார் என்று. எனக்கு எந்த பாதாள உலக கோஷ்டியோடும் எனக்கு தொடர்பில்லை. அதனால் நான் என்னை பற்றி எனக்கு எதிராக எழுதுபவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது, எடுக்க தேவையும் இல்லை எனக்கு. அதேபோல் படையினரை நான் இதுவரை துஷ்பிரயோகம் செய்ததில்லை, என்னுடைய சொந்த தேவைகளுக்காக படையினரை பாவித்ததில்லை. எனவே அதிலும் நான் மிகவும் அவதானமாக இருக்கின்றேன். எனவே அந்த சுதந்திரத்தை நீங்கள் உணர்ந்து நீங்கள் பொறுப்போடு நடந்து கொள்ளுங்கள் என்று ஊடகவியலாளர்களிடம் ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். தொடர்ந்து பத்திரிகைகளை பார்க்கலாம் இந்த இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்குள் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக லங்காதீப பத்திரிகையில் உள்ள சில முக்கியமான தகவல்களை உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன். லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, ஜனபதி நிலக்காலய யலி விமர்சன வாட்ட எக்ஸ ஜாத்திக பக்ஷய பொகட்டுவ விருத்த என்ற தலைப்பில் ஜனாதிபதியின் அந்த பதவிக்காலம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்திடம் மீண்டும் விளக்கம் கோருவதற்கு எடுக்கப்பட்டிருக்கின்ற முடிவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியும் பொகட்டுவ என்பது மலர்மொட்டு, அதாவது மஹிந்த ராஜபக்சவின் கட்சியும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன என்று இது தொடர்பாக நாம் விரிவாக பேசவிருக்கின்ற தலைப்பு. இன்னும் ஒரு முக்கியமான தகவல் பிரதான தலைப்புக்கு அருகே தரப்பட்டிருக்கின்றது. பது நெங்வீமன் வாகன கென்வீம சியட்ட அணுவக்கின் பஹி என்ற தலைப்பில் இந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. இது வாகன ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து. வாகனங்களுக்கான வரி விதிப்பு இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் வாகனங்களின் இறக்குமதி 90% குறைந்திருப்பதாக இந்த செய்தியில் காணக்கூடியதாக இருக்கின்றது. வாகனங்களின் இறக்குமதி குறைந்தால் அது ஒரு வகையில் வாகன நெரிசலை, போக்குவரத்து நெரிசலை வீதிகளில் குறைப்பதற்கான ஒரு வழியாக இருக்கும் என்பதையும் நாங்கள் இங்கே அவதானிக்க வேண்டும். வியாபார கர்மாந்த தியுனு கரண்ண பேங்குநாய பொலி அனுபாத்த அடுக்கரை என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கவின் புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கின்றது. இது ஏற்கனவே நாம் உங்களுக்கு ஏனைய பத்திரிகைகள் வாயிலாக தந்த தகவல். அதாவது வட்டி வீதங்களை குறைப்பதற்கு, அடிப்படை வட்டி வீதங்களை குறைப்பதற்கு அரசாங்கம் முடிவு செய்திருக்கின்றது. வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் என்பனவற்றை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. சரத் பொன்சேகாவின் புகைப்படத்தோடு, இதுவும் நாம் ஏற்கனவே ஐலண்ட் பத்திரிகை வழியாக உங்களுக்கு விரிவாக தந்த தகவல். அபியாந்தர எமதி தூரிய பொன்சேகாட்டு தென்ன ரஜிய நிர்தேஷக் என்ற தலைப்பில் இந்த செய்தி இங்கே தரப்பட்டிருக்கின்றது. உள்துறை அமைச்சை பொன்சேகாவிடம் கையளிக்குமாறு அரசாங்கம் ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்திருக்கின்றது என்ற தகவலைத்தான் அங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உள்பக்கத்தில் காணப்படும் சில முக்கியமான செய்திகளின் பிரதான தலைப்புகள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. விதேச சமாகம் துணக்கின் மெகாவாட் சியக் மாசஹயக்கட்ட மிலட்ட கனி என்ற தலைப்பில் இந்த செய்தி முதலாவது செய்தி. அதாவது 3 தனியார் நிறுவனங்களிடமிருந்து 6 மாத காலத்துக்கு 100 மெகாவாட் மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான அனுமதி இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஸ்ரீலங்கா பொஹட்டுவ ஹமுவ தயாசிரிகை பிரகாஷேட்டே ஜிஎல்கேன் விரோதி என்ற தலைப்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் பொஹட்டுவ அந்த மலர்மொட்டு கட்சி என்பன
நடத்திய சந்திப்பின் பின்னர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை ஜிஎல் பீரிஸ் வன்மையாக சாடி இருக்கின்றார் என்ற தரப்பில் இந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. அதனோடு தொடர்புடைய இன்னொரு செய்தியும் உள்ளே தரப்பட்டிருக்கின்றது. தெபார்சவேய கருணு விசிபகட்ட எக்கங்க உணா என்ற தலைப்பில் இரு தரப்பும் முக்கியமான 25 விடயங்களில் இணக்கம் கண்டிருப்பதாகத்தான் அந்த செய்திகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி தினகரன் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி நாம் ஏற்கனவே உங்களோடு விரிவாக பேசிய ஊடக சுதந்திரத்தை மிக பற்றுறுதியுடன் பயன்படுத்துங்கள், அரசியலும் ஊடகத்துறையும் பிரிந்து செயற்படுவது நாட்டுக்கு ஆபத்து, ஜனாதிபதி ஊடக விருதின் ஆரம்ப கர்த்தா அமைச்சர் மங்கள் என்று நேற்று ஜனாதிபதி இந்த வைபவத்தில் பேசும் பொழுது இவ்வாறான ஒரு ஜனாதிபதி ஊடக விருதை வழங்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் முன்வைத்தவர் அமைச்சர் மங்கள சமரவீர் என்பதை நினைவுபடுத்தி அந்த முயற்சிக்காக அவரை பாராட்டியிருக்கின்றார். ஜனாதிபதி ஊடக விருது தொடர்பாக லேக் ஹவுஸ் நிறுவனத்தின் பத்திரிகையாளர்கள் பரிசு பெற்றுக் கொண்ட பொழுது இந்த புகைப்படம் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. ஆயுள்கால விருது எட்வின் ஆரிதாசவுக்கு வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் முதலாவது படத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. கீழே தினகரனின் சிரேஷ்ட பத்திரிகையாளர் லோரன்ஸ் செல்வநாயகம் சிறந்த செய்தியாளருக்கான விருதை வடமாகாண ஆளுநரிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. லேக் ஹவுஸ் நிறுவனத்தின் ஏனைய 3 ஊடகவியலாளர்களுக்கும் இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கே நாங்கள் விரிவாக காண முடிகின்றது. கடன்களுக்கான வட்டி வீதத்தை குறைப்பதற்கு அரசு தீர்மானம் என்று பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஒரு புகைப்படத்துடன் கூடிய தகவலாக இங்கே தரப்பட்டிருக்கின்றது. கடன்களுக்கான வட்டி வீதத்தை 200 அடிமான புள்ளி பேசிஸ் பாயிண்ட் குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் கடன்களை பெறுவதில் காணப்படும் சிக்கல்களை தீர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படவிருப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று அறிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. சுதந்திர கட்சி மொட்டுக்கட்சி சில விடயங்களில் உடன்பாடு மே 9 அடுத்த சந்திப்பு என்ற தலைப்பில் நேற்று 2 கட்சிகளுக்கும் இடையிலான சந்திப்பு தொடர்பான தகவல் அடுத்து நாம் உங்களோடு விரிவாக பேச இருக்கின்ற விடயம். தென்மாகாண சபை ஆயுட்காலம் நள்ளிரவுடன் நிறைவு என்ற தலைப்பில் தென்மாகாண சபையை கலைப்பதற்கான கெசட் அறிவித்தல் வர்த்தமானி அறிவித்தலில் மாகாண ஆளுநர் கையொப்பமிட்டு இருக்கின்றார். இன்று முதல் அந்த மாகாண சபை கலைக்கப்பட்ட மாகாண சபையாக இருக்கின்றது. இன்று முதல் மின்வெட்டு இல்லை என்ற தகவலை தினகரனும் தன்னுடைய முதல் பக்கத்தில் தந்திருக்கின்றது. ஆனால் எரிபொருள் வளங்களை மட்டுப்படுத்தினால் மின்சார உற்பத்தி மேலும் சிக்கலாகும், மின்சார சபை உறுதியாக தெரிவிப்பு என்ற தலைப்பில் தற்போது நிலவும் மின்சார நெருக்கடிக்கு மத்தியில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் வழங்கும் வீதத்தை மட்டுப்படுத்தினால் மின்சார உற்பத்தி மேலும் சிக்கலுக்குள்ளாகலாம் என மின்சார சபை தெரிவிக்கின்றது. மின்சார சபை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு பெருந்தொகை கடன் செலுத்த வேண்டியிருக்கின்றது எரிபொருளுக்காக. எனவே அந்த கடன்களை செலுத்தாவிட்டால் அவர்களுக்கான எரிபொருள் விநியோகம் மட்டுப்படுத்தப்படும் என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றது. அந்த அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தான் அவ்வாறு நடந்தால் மின் உற்பத்தி மேலும் பாதிக்கப்படும் என்ற எச்சரிக்கையை இப்பொழுது மின்சார சபை விடுத்திருக்கின்றது. கீழே கட்டமிடப்பட்ட ஒரு முக்கியமான தகவல் புலமை பரிசில் பரீட்சையில் கூடுதல் புள்ளி பெற்ற மாணவிகளுக்கு வீடுகள் என்ற தலைப்பில் வவுனியாவில் புலமை பரிசில் பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்ற வறுமை கோட்டுக்கு உட்பட்ட 2 மாணவிகளுக்கு இராணுவத்தால் வீடுகள் நிர்மாணித்து வழங்கப்பட்டுள்ளன. வன்னி பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் குமுது பெரேராவின் ஆலோசனை வழிகாட்டலில் ஐக்கிய நாடுகள் அமையத்தில் பணியாற்றும் குருணாகலையைச் சேர்ந்த நந்தன அலகோன் மற்றும் ஓய்வு பெற்ற இராணுவ மேஜர் ஆகியோரின் நிதியுதவியுடன் 2 வீடுகள் அமைக்கப்பட்டு நேற்று குறித்த பயனாளிகளிடம் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு அதிகாரியும் இராணுவ அதிகாரியும் தங்களுடைய சொந்த பணத்தில் இந்த வீடுகளை நிர்மாணித்து கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த செய்திகளின் மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்து உங்களோடு விரிவாக பேசவிருக்கின்ற விடயம் இன்றைய அரசியல் நிலவரங்கள் தொடர்பானது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கும் இடையிலான 3வது முக்கியமான சந்திப்பு நேற்று இடம்பெறுகின்றது. நேற்று இந்த சந்திப்பு எவ்வாறான பின்னணியில் இடம்பெறுகின்றது என்பதை பற்றி உங்களுக்கு தெளிவாக விளக்கியிருந்தோம். நம்பிக்கை இனங்கள், பரஸ்பர குறைபாடுகள், குற்றச்சாட்டுதல்கள் இவ்வாறான பின்னணியில் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இன்றி இந்த சந்திப்பு இடம்பெற்றது. நேற்றைய கூட்டம் ஒரு கூடிக்கலையும் ஒரு கூட்டமாகத்தான் முடிவடைந்திருக்கின்றதை தவிர நேற்றும் காட்டமான எந்த முடிவுகளும் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படவில்லை என்பதை இங்கே முதலில் நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. இந்த கூட்டம் தொடர்பாக இரு தரப்பினரும் வெவ்வேறான கருத்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார்கள். தயாசிறி ஜெயசேகர புறம்பான ஒரு செய்தியாளர் மாநாட்டை நடத்தி இந்த கூட்டம் தொடர்பான அவருடைய சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். அதேபோல் அந்த கூட்டத்தில் திலங்க சுமதிபால உட்பட அதில் கலந்து கொண்ட இன்னும் சிலரும் உரையாற்றி இருக்கின்றார்கள். அதேபோல் மறுபுறத்தில் ஜிஎல் பீரிஸ், டலஸ் அலா பெரும,
போன்றவர்கள் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த கருத்துக்களின் தொகுப்பை தான் நாங்கள் இப்போது உங்களோடு பரிமாறிக்கொள்ளவிருக்கின்றோம். ஜிஎல் பீரிஸ் தெரிவித்திருக்கின்ற கருத்தின்படி அல்லது அந்த மலர்மொட்டு கட்சியினர் தெரிவித்திருக்கின்ற கருத்தின்படி இந்த கூட்டம் சில பிரச்சனைகளோடு முடிவடைந்திருக்கின்றன என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் தயாசிறி ஜெயசேகர இந்த கூட்டம் வெற்றிகரமாக முடிவடைந்திருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார். இப்போது அவர்கள் ஏற்கனவே இந்த கூட்டத்தை, அதாவது முதலாவது 3 சுற்றிலும் அவர்கள் கலந்து கொண்ட பொழுது 20 விடயங்கள் தொடர்பாக பேசுவதற்கு நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கப்பட்டிருந்தது. 20 பாயிண்ட்ஸ், 20 முக்கியமான விடயங்கள். அந்த 20 விடயங்கள் இப்பொழுது 25 விடயங்களாக நேற்றைய கூட்டத்தின் பின்னர் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த 20 விடயங்கள் என்ன அல்லது இந்த 25 விடயங்கள் என்ன என்பது குறித்து ஊடகங்களுக்கு அவர்கள் எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. அது சற்று ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விடயங்கள் சில அரசல் புரசலாக சில தகவல்கள் வெளியாகி இருந்தாலும் கூட முக்கியமான நபர்களிடமிருந்து இந்த விடயங்கள் இப்போதைக்கு ஓரளவு ரகசியமாகத்தான் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 2 கட்சியினருமே தங்களுடைய செயற்குழுவில் சந்தித்து செயற்குழுவில் இது பற்றி விரிவாக ஆராய்ந்து அதில் ஏற்படுகின்ற இணக்கப்பாடுகளின் அடிப்படையில் தான் ஊடகங்களுக்கு இந்த கருத்துக்களை முழுமையாக தெரிவிப்பார்கள் என்ற ஒரு தகவலையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வரவு செலவு திட்டத்துக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அல்லது ஜனாதிபதி மைத்ரிபாலவின் பிரிவினர் ஆதரவு வழங்கியமை தொடர்பாக நேற்றும் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். மீண்டும் அதே விளக்கத்தை தான் வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்த மட்டில் அவர்களே தங்களுடைய வாயால் தங்களுக்கு எந்த கொள்கையும் இல்லை என்பதை சொல்வது போல்தான் இந்த கருத்தை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அதிலும் திலங்க சுமதிபால வாயை திறந்தால் உளறலை தவிர வேறு எதுவுமே வராது என்பது எல்லா ஊடகவியலாளர்களுக்கும் தெரிந்த ஒரு விடயம். அவர்தான் நேற்று மீண்டும் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார், ஜனாதிபதியை பாதுகாப்பதற்காகத்தான் நாங்கள் வரவு செலவு திட்ட வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதியின் கீழ் அமைச்சுக்கள் இருக்கின்றன, அவருக்கான தனிப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் இருக்கின்றன. வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டால் அவை எல்லாமே தோற்கடிக்கப்பட்டுவிடும், அவை எல்லாமே கேள்விக்குறியாகிவிடும். எனவே ஜனாதிபதி ஒரு நெருக்குதலான நிலைக்கு தள்ளப்படுவார். எனவே ஜனாதிபதியை காப்பாற்ற வேண்டும், அவருடைய செலவுகளை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் பொதுஜன பெரமுன கட்சியோடு இணைந்து எதிர்த்து வாக்களிக்காமல் இதிலிருந்து நாங்கள் வாக்களிப்பிலிருந்து தவிர்ந்து கொண்டோம் என்று. எனவே அவர்கள் ஒரு தனி நபரை காப்பாற்றுவதற்கு தான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்களே தவிர தேசிய ரீதியான கொள்கை ஒன்று அவர்களிடம் இருக்கின்றதா என்பது இப்பொழுது அவர்களே எழுப்பியிருக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது. நாங்கள் அந்த கேள்வி எழுப்பவில்லை. அவர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் அந்த கேள்வி கடைசியாக தொக்கி நிற்கின்றது. அவரே திலங்க சுமதிபாலவே தெரிவித்திருக்கின்றார், இந்த வரவு செலவு திட்டத்தில் வாக்களிக்காமல் விலகி இருந்த காரணம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு என்பது அல்ல, வரவு செலவு திட்டத்தை ஆதரிப்பதும் அல்ல, ஆனால் ஜனாதிபதியை பாதுகாக்க வேண்டும், ஜனாதிபதியின் செலவுகளை அங்கீகரிக்க வேண்டும், இதற்காகத்தான் நாங்கள் தவிர்த்து கொண்டோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே ஜனாதிபதியை பாதுகாப்பது மட்டும்தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றதே தவிர நாட்டை பாதுகாப்பதோ நாட்டு மக்களை பாதுகாப்பதோ அவர்களுடைய நோக்கமாக எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் அதற்கு சந்திருக்கின்ற விளக்கத்தில் இதன் எதிர்கால பாதிப்புகள் குறித்து மக்கள் புரிந்து கொள்வார்கள், அதற்கேற்ப மக்கள் எங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் என்று நம்பிக்கையும் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கை மக்களுடைய ஆதரவு எவ்வாறு அமையும் என்பதை இன்னொரு தேர்தல் வந்த பிறகுதான் நாங்கள் அவதானிக்க முடியுமே தவிர இப்போதைக்கு எந்த அனுமானத்துக்கும் வருவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஜிஎல் பீரிஸ் இந்த கருத்தை ஏற்க மறுத்திருக்கின்றார். 2013ஆம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஜனாதிபதியாக இருந்த பொழுது 2013ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தன்னுடைய கட்சி உறுப்பினர்களுக்கு தங்களுடைய விருப்பப்படி வாக்களிப்பதற்கான சுதந்திரத்தை வழங்கியிருந்தார். எனவே இவர்கள் இப்பொழுது கூறுகின்ற நியாயத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, டலஸ் அழகப்பெரும ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த கூட்டணியானது, அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் பொது பெரமுனவுக்கும் இடையிலான கூட்டணியானது ஒரு உறுதியான அரசியல் கூட்டணியாக இருக்க வேண்டும். அது ஐக்கிய தேசிய கட்சிக்கு விரோதமான ஒரு தேசிய கூட்டணி என்ற உணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் மக்கள் அதனை நோக்கி கவரப்படுவார்கள். ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரான சக்திகள் எங்களை நோக்கி வரும். எனவே அந்த நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியை எதிர்த்து நிற்கும் துணிச்சல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இருக்க வேண்டும். ஆனால் அவர்களிடம் அது இப்போது இல்லை என்ற ரீதியில் ஜிஎல் பீரிஸ் மற்றும் டலஸ் அழகப்பெரும ஆகியோரும் கருத்துக்களை முன்வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் இந்த மாகாண சபை தேர்தல்கள் பின்போடப்பட்டு வருகின்றன, இது குறித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வாய் திறக்கவே இல்லை. எனவே அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியிடம் இது பற்றி எந்த கேள்வியும் எழுப்பவில்லை.
ஏன் அவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள், ஐக்கிய தேசிய கட்சியை தட்டி கேட்க ஏன் பயப்படுகின்றார்கள் என்பதுதான் இப்பொழுது அந்த பொதுஜன பெரமுன முன்வைத்திருக்கின்ற முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. அதேபோல் தற்போது ஜனாதிபதி தேர்தலை இழுத்தடிப்பதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்று ஜிஎல் பீரிஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பாக நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை, ஏற்கனவே அது தெளிவுபடுத்தப்பட்ட விடயம். ஆனால் காலத்தை இழுத்தடித்து இன்னும் கொஞ்சம் காலமாவது இந்த ஜனாதிபதியை பதவியில் வைத்துக்கொண்டு தங்களுடைய காரியத்தை நிறைவேற்றி கொள்ள முடியுமா என்று ஜனாதிபதியிடம் தஞ்சம் புகுந்திருக்கின்ற சிலரின் தேவைகளுக்காகத்தான் இவ்வாறான பிரச்சனைகள் கிளப்பப்படுகின்றன என்று கூறியிருக்கின்றார். இதனைத்தான் ஐலண்ட் பத்திரிகை ஜிஎல் பீரிஸ் தன்னுடைய முன்னாள் மாணவனை சாடுகின்றார் என்று குறிப்பிட்டிருக்கின்றது. தயாசிறி ஜெயசேகர் தான் இப்பொழுது இந்த பிரச்சனையை கிளப்பியிருக்கின்றார். எனவே இது ஒரு பரிதாபமான நிலை என்பதுதான் மஹிந்த தரப்பின் கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த நிலையை எதிர்த்து என்ன விலை கொடுத்தாலும் அதனை நாங்கள் எதிர்த்து நிற்போம், இந்த விடயம் நீதிமன்றத்துக்கு சென்றால் அதனை எதிர்த்து நாங்களும் நீதிமன்றம் செல்வோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனாதிபதியின் பதவிக்காலம் நீடிக்கப்படுவதை எந்த வகையிலும் தாங்கள் ஆதரிக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து பேசலாம் இந்த இடைவேளையின் பிறகு. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். எனவே மஹிந்த தரப்பினர் முன்வைத்திருக்கின்ற கருத்தின்படி எல்லா தேர்தல்களையும் பிற்போடுவதற்கான முயற்சிகளை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. தேர்தல்களை பிற்போடுவது இவர்களுடைய கைவந்த கலையாக இருக்கின்றது. அந்த வகையில் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலையும் பின்போட பார்க்கின்றார்கள். ஆனால் இதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை, என்ன விலை கொடுத்தேனும் இதனை எதிர்த்து நாங்கள் போராடுவோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அந்த பின்னணியில் தான் இப்பொழுது தென்மாகாண சபை கலைப்பு தொடர்பான தகவல்களும் வந்திருக்கின்றன. நேற்று நள்ளிரவு முதல் தென்மாகாண சபை அல்லது இன்று அதிகாலை முதல் தென்மாகாண சபை கலைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அந்த மாகாணம் ஆளுநரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது ஒட்டுமொத்தமாக 7 மாகாணங்கள் ஆளுநர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. வடக்கு, கிழக்கு, சப்ரகமுவ, வடமேல், மத்திய இப்போது தென், இந்த மாகாணங்கள் இப்பொழுது ஆளுநர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்றன. மேல் மாகாணத்தின் பதவிக்காலம் நான் நினைக்கிறேன் இந்த மாதம் 21ஆம் தேதி அல்லது 22ஆம் தேதியோடு முடிவடைகின்றது. ஊவா மாகாணத்தின் பதவிக்காலம் செப்டம்பரில் முடிவடைகின்றது. எனவே மேல் மாகாண கலைப்பு இன்று நாளை வெளிவரலாம் என்று கூட எதிர்பார்க்கப்படுகின்றது. காரணம், தென் மாகாண சபை கூட ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி தான் உத்தியோகபூர்வமாக அதன் கடைசி நாளாக இருக்கின்றது. ஆனால் இந்த புத்தாண்டு விடுமுறையை கருத்தில் கொண்டு அவர்கள் முன்கூட்டியே கடைசி அமர்வை நடத்தி நேற்று நள்ளிரவு முதல் அது கலைக்கப்படுவதாக அறிவித்தும் விட்டார்கள். அதேபோல் மேல் மாகாண சபையின் பதவிக்காலமும் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி அல்லது 22ஆம் தேதி முடிவடையவிருக்கின்றது. அதுவும் ஒருவேளை முன்கூட்டியே கலைக்கப்படுமா அல்லது எவ்வாறாயினும் 21ஆம் தேதி மேல் மாகாண சபையும் கலையப்படவிருக்கின்றது. எனவே மேல் மாகாண சபையும் கலைக்கப்பட்டால் நாட்டில் இருக்கின்ற 8 மாகாணங்களும் ஆளுநரின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிடும். ஊவா மாகாண சபை செப்டம்பரில் கலையவிருக்கின்றது. எனவே இது ஒரு மோசமான நிலைமை, இலங்கை ஜனநாயகத்துக்கு மிகவும் மோசமான ஒரு நிலைமை என்றுதான் பல்வேறு தரப்பினர்களும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இந்த மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படாமல் இருப்பதற்கான மூல காரணம் பிரதம மந்திரியாக இருக்கின்றார் என்பதையும் நாங்கள் இங்கே மிகவும் துணிச்சலாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். பிரதம மந்திரியின் கையில் தான் இப்பொழுது மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அந்த எல்லை நிர்ணயம் தொடர்பான இறுதி அறிக்கை இருக்கின்றது. அதில் அவர் இன்னமும் கவனம் செலுத்தாமல் தொடர்ந்து அதனை அசட்டை செய்து கொண்டிருக்கின்றார். அதனால் அதற்கு அடுத்தபடியாக ஜனாதிபதி அல்லது சபாநாயகரிடம் செல்ல வேண்டிய அந்த அறிக்கை இன்னமும் பிரதமரின் அலுவலகத்தில் தேங்கி கிடப்பதாகத்தான் இதுவரை நாங்கள் வாசித்து அறிந்த தகவல்களின் மூலம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பிரதம மந்திரி இதற்கான முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். பிரதம மந்திரி இது தொடர்பான துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நடுநிலை விமர்சகர்களின் கருத்தாக இருக்கின்றது. எனவே தேர்தல்கள் இனிமேலும் பிற்போடுபடுவது இந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாட்டில் இடம்பெற வேண்டியது முதலில் ஜனாதிபதி தேர்தலோ அல்லது பாராளுமன்ற தேர்தலோ அல்ல, கலைக்கப்பட்ட மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். சில மாகாண சபைகள் கலைக்கப்பட்டு சுமார் 19 மாதங்கள் ஆகின்றன என்பதையும் இங்கே நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம். எனவே இந்த நீண்ட இழுபறியானது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானதல்ல. எனவே ஜனநாயகத்தின் ஆரோக்கியத்துக்கு விரோதமான இந்த செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் பலரதும் கோரிக்கையாக இருக்கின்றது. இனி டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி எஸ்எம்இ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரிடியூஸ்ட் என்ற தலைப்பில் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளுக்கான கடன் வட்டி வீதங்கள் இப்பொழுது வெகுவாக குறைக்கப்பட்டிருப்பதாகத்தான் அந்த செய்தி பிரதம மந்திரியின் புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கின்றது. எஃப்எம் பொன்சேகா டு பி கிவன் இன்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் போஸ்ட் என்ற தலைப்பில் இது நாம் ஏற்கனவே உங்களுக்கு ஐலண்ட் பத்திரிகை வாயிலாக விரிவாக தந்த தகவல். உள்துறை அமைச்சு பதவி சரத் பொன்சேகாவிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று
இப்பொழுது சிபார்சு செய்யப்பட்டிருக்கின்றது. சீன தூதுவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து, சைனா ரெடி டு broaden practical cooperation with ஸ்ரீலங்கா. நடைமுறை சாத்தியமான ஒத்துழைப்புகளுடன் முன்னேறி செல்வதற்கு, இலங்கையுடன் கைகோர்த்து செல்வதற்கு தயாராக இருக்கின்றது சீனா என்று அங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கருத்து இங்கே தரப்பட்டிருக்கின்றது. டெய்லி மிரர் பத்திரிகையின் 2 பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக விருதுகள் கிடைத்திருக்கின்றன. அவர்கள் இருவரினதும் புகைப்படத்தை இங்கே தரப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தமிழ் பத்திரிகைகளிலும் வெளியாக இருக்கின்ற இன்னொரு முக்கிய தகவல் தான் ஸ்டாப் ரெக்கிங், ஆவா குரூப் ஓன்ஸ் ஜெஃப்னா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் என்ற தலைப்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஆவா குழு, அங்கு சண்டித்தனங்கள் புரிந்து வருகின்ற சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்ற ஆவா குழுவினர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அதாவது பல்கலைக்கழகங்களுக்குள் இடம்பெறுகின்ற ரேகிங்ஸ்களை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுமாறு, சித்திரவதைகளை உடனடியாக, பகிடிவதைகளை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுமாறு அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மிக மோசமான பகிடிவதைகள் இடம்பெற்றிருப்பதாக சில சம்பவங்கள் எங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கின்றன. எவ்வாறாயினும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை விட மோசமான சம்பவங்கள் அவற்றுக்கு வெளியே தொடர்ந்தும் பல்கலைக்கழகங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. சென்ற வாரம் கூட ஒரு பல்கலைக்கழக மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த குடும்பத்தில் ஒரே பிள்ளை, மிகவும் கனவுகளோடு விஞ்ஞான பிரிவில் படிப்பதற்காக சென்றவர். ஆனால் அங்கு அவருக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுமைகள் தாங்க முடியாமல் தான் தற்கொலை செய்து கொள்வதாக கடிதம் எழுதிவிட்டு அவர் தற்கொலை செய்திருக்கின்றார் என்ற தகவலை நாங்கள் இங்கே பார்க்க முடிகின்றது. சிஎம்சி ரெய்ட்ஸ் கொழும்பு சூப்பர் மார்க்கெட்ஸ் மெனி புக்ட் ஃபார் வயலேட்டிங் ஸ்டோரேஜ் ரெகுலேஷன்ஸ் என்ற தலைப்பில் கொழும்பு மாநகர சபைக்குள் சுகாதார அதிகாரிகள் பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக சூப்பர் மார்க்கெட்டுகளில் இந்த சோதனைகள் நடத்தப்படுகின்றன. இந்த சோதனைகளின் போது பொருட்களை களஞ்சியப்படுத்தி வைத்திருந்த முறைகள் தவறானவை என்று பலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகத்தான் இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. ஏனைய தகவல்கள் நாம் அதில் பார்த்த தகவல்களாகவே இருக்கின்றன. தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திக்கு மேலாக சிறப்பு தலைப்புக்குரிய பகுதியில் கோத்தாவை பொறுப்பு கூற வைக்க இது கடைசி சந்தர்ப்பம், ஜஸ்மின் சூகா கூறுகிறார் என்று அந்த செய்தி. கோத்தாபய ராஜபக்சவை பொறுப்பு கூற வைப்பதற்கு இது கடைசி சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது என்று சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜஸ்மின் சூகா தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தென்மாகாண சபையும் கலைந்தது என்ற தகவலையும் நாங்கள் தினக்குரலின் முதல் பக்கத்தில் பார்க்க முடிகின்றது. மைத்திரிக்காக நீதிமன்றம் செல்வது பொருத்தமற்றது, மஹிந்த தரப்பு கூறுகிறது என்ற தலைப்பில் ஜிஎல் பீரிஸின் புகைப்படத்தோடு ஏற்கனவே நாம் உங்களோடு விரிவாக பேசிய விடயம், மைத்திரிபால சிறிசேனவின் பதவிக்காலம் தொடர்பாக நீதிமன்றம் செல்வதை இப்பொழுதே மஹிந்த தரப்பினர் கடுமையாக எதிர்க்க தொடங்கி இருக்கின்றார்கள். யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஆவா குழு எச்சரிக்கை, பகிடிவதைக்கு எதிராக மிரட்டல் என்ற தலைப்பில் நாம் சற்று முன்னர் டெய்லி மிரர் பத்திரிகையிலிருந்து தந்த தகவல் தினக்குரலின் முதல் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றது. 5 லட்சம் பேர் கடும் பாதிப்பு, வறட்சியின் கொடூரம் தொடர்கிறது என்ற தலைப்பில் வறட்சியின் கொடூரம் தொடர்பான தகவல் தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் செய்தியாக இங்கே தரப்பட்டிருப்பதை நாங்கள் அறிய முடிகின்றது. சம்பந்தன நியமனத்திற்கு ஜனாதிபதி மறுப்பா என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அரசியலமைப்பு சபையின் உறுப்பினராக நியமிக்கப்படுவதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனுக்கான நியமனத்தை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்னமும் வழங்கவில்லை. அதை அவர் தொடர்ந்து நிறுத்தி வைத்திருக்கின்றார். எனவே சம்பந்தன் நியமிக்கப்படுவதை ஜனாதிபதி எதிர்க்கின்றாரா என்ற ஒரு கேள்வி இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கின்றது. நேற்றைய பேச்சிலும் முடிவு கிட்டவில்லை, மீண்டும் மே 9 சந்திப்பு என்ற தலைப்பில் நேற்று இடம்பெற்ற அந்த இரு கட்சிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்பான தகவல். தனியார் பஸ் ஊழியர்களின் வேலை நிறுத்தம் பிசுபிசுப்பு, பயணங்களில் பாதிப்பில்லை என்ற தலைப்பில் புத்தாண்டு கால பகுதியில் மக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் தனியார் துறையினர் ஒரு வேலை நிறுத்தத்தை தொடங்கியிருந்தார்கள், தனியார் பஸ் ஊழியர்கள். ஆனால் அதற்கு போதிய ஆதரவு அவர்களுடைய பிரிவுகளில் இருந்தே அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே அந்த வேலை நிறுத்தம் பிசுபிசுத்து போய்விட்டதாகத்தான் இந்த செய்தியெல்லாம் பார்க்க முடிகின்றது. 3 நாடுகளிடமிருந்து இலங்கைக்கு மின்சாரம் என்ற தலைப்பில் மின்சார நெருக்கடிக்கு தீர்வாக 3 நாடுகள் இப்பொழுது இலங்கைக்கு உதவ முன்வந்திருக்கின்றன என்ற தகவலை நாம் அந்த செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, யூஎஸ் மீடியா ஃப்ரீடம் இன் அன் எத்திக்கல் மேனர், யூஸ் மீடியா ஃப்ரீடம் இன் அன் எத்திக்கல் மேனர் பிரசிடென்ட், அதாவது விழுமியங்களின் அடிப்படையில் உங்களுக்கு இருக்கின்ற ஊடக சுதந்திரத்தை பயன்படுத்துங்கள் என்று ஜனாதிபதி நேற்றைய நிகழ்ச்சியில் கேட்டது. டெய்லி நியூஸ் பத்திரிகையும் லேக் ஹவுஸ் ஊடகவியலாளர்களுக்கு விருதுகள் கிடைக்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட
புகைப்படங்களை தாங்கியதாகத்தான் தந்திருக்கின்றது. இன்னும் ஒரு பிரதான செய்தியாக வட்டி வீதங்கள் குறைக்கப்பட்டமை தொடர்பான தகவல் பிரதம மந்திரியின் புகைப்படத்தோடு டெய்லி நியூஸ் பத்திரிகையில் இடம் பிடித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய செய்திகள் நாம் ஏற்கனவே விரிவாக பார்த்த தகவல். சிலோன் டுடே பத்திரிகை எடுத்துக்கொண்டால் சிலோன் டுடே பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி GL threatens court action, ready to do anything to prevent delay of polls என்ற தலைப்பில் ஜனாதிபதி தேர்தல் காலதாமதப்படுத்தப்பட்டால் அதற்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுக்கவும் தாங்கள் தயங்கப் போவதில்லை என்று GL பீரிஸ் தெரிவித்திருக்கின்ற கருத்து இங்கே தரப்பட்டிருக்கின்றது. சிலோன் டுடே பத்திரிகையாளர்களுக்கு கிடைத்த விருது அந்த புகைப்படங்களோடு இங்கே தரப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய செய்திகள் திவைன பத்திரிகையிலும் நாம் இதுவரை உங்களோடு விரிவாக பேசிய தகவல்கள் தான் இடம்பெற்றிருக்கின்றன. இனி கடைசியாக கார்ட்டூனுக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். பிரசிடென்ஷியல் மீடியா அவார்ட்ஸ், இது ஐலண்ட் பத்திரிகையின் கார்ட்டூனாக அமைந்திருக்கின்றது. ஜனாதிபதி ஊடக விருது வழங்குகின்றார். ஆனால் இங்கே வித்தியாசமான நபர்கள் அந்த விருதுகளை வாங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். கவர்னன்ஸ், ஆளுகைக்கான விருது அல்லது ஆட்சிக்கான விருது பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க சிரம் தாழ்த்தி பெற்றுக் கொண்டிருக்கின்றார். பொருளாதார விருதை பெறுவதற்கு மங்கள சமரவீர காத்து கொண்டிருக்கின்றார். பில்பத்து விருதை பெறுவதற்கு ரிஷாட் பதியுதீன் காத்து கொண்டிருக்கின்றார். மின்சார விளக்கை தோளில் சுமந்தவாறு அதற்குரிய விருதை பெறுவதற்கு ரவி கருணாநாயக் இருக்கின்றார். கடைசியாகத்தான் தேர்தல் ஆணையாளர் தேர்தல் வாக்குப்பெட்டியோடு நிற்கின்றார். அவருக்கும் விருது கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகத்தில் இருப்பது போல்தான் இந்த காட்சி வரையப்பட்டிருக்கின்றது. இனி திவைன பத்திரிகையின் கார்ட்டூன் எடுத்துக்கொள்வோம். திவைன பத்திரிகையின் கார்ட்டூன் அவுருது, அதாவது இந்த அவுருது காலம் என்று நாங்கள் சொல்லுகின்ற இந்த புத்தாண்டு காலப்பகுதியில் இடம்பெறுகின்ற போட்டிகள் சம்பந்தமானது. யானைக்கு கண் வைக்கும் போட்டி. பிரதம மந்திரியின் கண்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அவர் யானைக்கு கண் வைப்பதற்கான இடத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் பின்னால் ஒரு சால்வை மறைந்திருந்து யானைக்கு தேவையான பல கூடைகளை நீட்டி கொண்டிருப்பது போல் இந்த காட்சி வரையப்பட்டிருக்கின்றது. சில யானைகளுக்கு உங்களுக்கு தெரியும் பழமையாக பல கூடைகளை கண்டால் அவை மாறுவதுண்டு. அவ்வாறான ஒரு நிலைமை தேர்தல் காலத்தில் ஏற்படுவதும் உண்டு. அதற்கான ஒரு முன்னேற்பாடு இடம்பெறுவது போல்தான் இந்த காட்சி இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம் நேயர்களே. மீண்டும் ஒரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். வணக்கம்.